கல்யாண வீட்ல வந்து ஒப்பாரின்னு நம்ம சொல்ல முடியாது. புலம்பல்ன்னு வேணா சொல்லலாம். பட் ஆனா மக்கள் எல்லாருமே எப்படி சொல்றாங்கன்னா, ஒப்பாரி வைக்கிறாங்க. ஐயா வந்து ஜோசப் விஜய் அவர்களே நல்லா இருப்பீங்க. நீங்க தயவு செஞ்சு இந்த முதலமைச்சர் பதவியை நீங்க வந்து ராஜினாமா பண்ணிடுங்க. இந்த தொல்லை தாங்க முடியலையா? அந்த முக ஸ்டாலின் தொல்லைகளால் தாங்க முடியலையா? ஒரு குரூப் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா விட்டாம ஒப்பாரி. ஒரு கல்யாண வீட விடுறதில்ல, ஒரு இழவு வீட விடுறதில்ல, எங்க போனாலும் ஒப்பாரி. ஏதோ ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழப்பது என்பது ஒரு பெரிய வீழ்ச்சி அல்ல. எத்தனையோ வெற்றியை பார்த்திருக்கிறோம், எத்தனை தோல்வியும் பார்த்திருக்கிறோம். திமுகவை போல வெற்றி பெற்ற கட்சியும் கிடையாது, தோத்திருக்கக்கூடிய கட்சியும் கிடையாது. இப்படி புலம்பி தள்ளுறீங்களே ஏன்? பார்த்தா கல்யாண வீட்டுக்கு போனாலும் அழுகுறா, கர்மாதி வீட்டுக்கு போனாலும் அழுகுறா, காது குத்துக்கு போனாலும் அழுதுட்டு இருக்காயா. விரைவிலே வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோட இல்ல, மெஜாரிட்டி 230 தொகுதிக்கு பாதியில் என்ன 112 வரணும். எவ்வளவு ஜெயிச்சாங்க? 108 தான். எங்க போனாலும் நான் தான் சிஎம். மக்கள் மனிதர்கள் எப்பவுமே நிக்கிறாயா. நல்லா இருப்பீங்க. நீங்க வந்து ராஜ்யம் பண்ணி அவனுக்கு கொடுத்துருக்காங்க. எங்க போனாலும் அழுதுட்டு இருக்காயா அவன். இப்ப சில கூட்டம் நம்மோட இருந்த கூட்டணி கட்சி, நீங்க திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சராக ஓட்டு போட்டீங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த கட்சி கூட்டணி நம்மோட இருந்த கூட்டணி கட்சி ஆதரவு தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிட்டு. போறதான் போறீங்க, மொய்ய வைக்கிறதுக்கு போவீங்களா இல்ல ஸ்கிரிப்ட் பேப்பர் கையோட எடுத்துட்டு போவீங்களா? போகும்போதே மொய்யெல்லாம் கொண்டு போறது கிடையாது. நாங்க போய் புலம்பணுன்றதுக்காக ஸ்கிரிப்ட் ரெடி பண்றது. தாங்க முடியல. அதாவது 5 வருஷம் அனுப்பிச்சிட்டோம். இப்ப வைக்காம இருக்க 1 மாசம் ஒப்பாரி தாங்க முடியலையா. நல்லா இருப்பீங்க. நீங்க ராஜாவை மட்டும் அவனுக்கு கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே சொல்றேன், அவங்களோட ஒப்பாரிக்கான காரணம் என்ன தெரியுமா? ஓப்பனா சொல்லணும்னா, அவங்க தோத்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. தாவேகா கிட்ட தோத்துட்டோமே அப்படின்றது அவங்களோட மிகப்பெரிய ஒரு அழுகைக்கான காரணம்.